Hi friends, welcome to Riga Style. குட்டி குட்டி ஃப்ளவர் எல்லாருமே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெண்டியாக பெரிய ஸ்டாண்டிங் ரோஸ் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவரோட ஸ்பெஷல் என்னென்னா இதோட எல்லா பார்ட்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரே பேஸில் டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர் மட்டும் பண்ணி மாற்றி மாற்றி வச்சும் அழகு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கையாலேயே இந்த ஃப்ளவரை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் பண்ணி. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்ம் ஷீட்ஸ் வேணும். ஃபார்ம் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் இருக்குது. இது 1 mm திக்னஸ். நான் ரெட் கலர் ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்ம் ஷீட் நான் கடையில் தான் வாங்கினேன். எனக்கு ஒரு ஃபார்ம் ஷீட் 20 rupeesல கிடச்சிது. சைஸ் 50 x 50 சென்டிமீட்டர். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக 3 ஃபார்ம் ஷீட்ஸ் ஆச்சு. இது உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா ஆன்லைனில் கிடைக்கும், பட் காஸ்ட்லியாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஷீட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் பெட்டலை எடுத்து அதோட 3 ஓரங்களை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்டல்ஸை ஒரே மாதிரி தான் கட் பண்ணணும். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட 2 ஓரங்களையும் மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். இந்த ஃபார்ம் ஷீட் பார்க்க கொஞ்சம் டல் கலராக இருந்துச்சு. ஸோ இன்னும் நான் டார்க் கலராக காமிக்கிறதுக்கு வேண்டி நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இதோட 2 சைட்லையும் கலர் பண்ணி விட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும், பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் பண்ணுறதுக்கு பஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம கலர் பண்ணலாம். 2 சைடும் கலர் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பெட்டல்ஸை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண நான் இன்றைக்கி அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அயன் பாக்ஸ் வேண்டாம், ரொம்ப கரண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேஸ் அடுப்பில் சமையல் பண்ணும்போது அதோட சைடில் வச்சு கூட நீங்கள் ஹீட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கை எதுவும் சுட்டுக்காமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது சீக்கிரமாக தீ பிடிக்கும். அதனால ரொம்ப லைட்டாக தூரமாக வச்சு ஹீட் மட்டும் படுற மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்டலை எடுத்து அதை மாற்றி அயன் பாக்ஸில் வச்சுட்டு இப்படி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு விரலால் ஓரங்களை மடித்து விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு பெட்டலோட ஷேப் கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்டு பெட்டல்ஸையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டர் எடுத்துட்டு பெட்டலோட சைடில் இப்படி லைட்டாக தீ காமிச்சிட்டு
விரலால் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ரியல் ஃப்ளவரோட லுக் கிடைக்கும். லைட்டாக காமிச்சா போதும். லைட்டாக காமிச்சாலே நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த கீழே சைடை மட்டும் லைட்டர் காமிச்சு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஹீட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். கை லைட்டாக சுடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ரொம்ப தீயும் பற்றக்கூடாது. பட்டா ஆல்ரெடி சொன்னேன் இது சீக்கிரம் தீ பிடிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் சைஸ் பெட்டலில் 13 பெட்டல்ஸும், செகண்ட் சைஸ் பெட்டலில் 14 பெட்டல்ஸும், தேர்ட் சைஸ் பெட்டல்ஸில் 9 பெட்டல்ஸும் தேவை. எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. இனி நமக்கு செப்பல்ஸ் பண்ணணும். இந்த செப்பல்ஸ் பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் 2 mm திக்னஸ் உள்ள ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபார்ம் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைடு மட்டும் கோன் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களையும் இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதையும் அயன் பாக்ஸில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி மாற்றி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணினதுக்கப்புறமா ஒரு விரலால் அதோட சென்டரை மட்டும் இழுத்து விடணும். அப்போ நமக்கு செப்பல்ஸோட ஒரிஜினல் ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு விரலை வச்சு சென்டரை மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த சின்னதாக கட் பண்ணதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கையால் திருக்கி விட்டுக்கோங்க. அப்போது நமக்கு பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் டார்க் கலர் ஆக்கிறதுக்காக க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் தான் எடுத்து 2 சைடும் நல்லா பஞ்சு வச்சு கலர் பண்ணிக்கிட்டேன். கலர் பண்ணதுக்கப்புறமா காய வச்சுட்டு இதே மாதிரி 5 செப்பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி அசெம்பிள் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டியூப் மாதிரி எடுத்திருக்கேன். இதோட சைஸ் 22 சென்டிமீட்டர். நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணும்போது கிடைக்கிற பையில் இருக்கிற அந்த கம்பை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் கம்பு மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை டியூப்பு எதுனாலும் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கோன் ஷேப் மாதிரி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் எடுத்து கோன் ஷேப் மாதிரி க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா சாதாரண பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு கோன் ஷேப் மாதிரி கிடைச்சா போதும். இதே மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம பெட்டல்ஸை இங்கே ஸ்டிக் பண்ணணும். க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் கோன் ஷேப்பில் இதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் வெளியே தெரியாத மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர பெட்டல்ஸையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளவரோட ஷேப் வரும். அப்படி வரும்போது நீங்கள் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மாற்றி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்படி ஃபர்ஸ்ட் சைஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா 2 பெட்டல்ஸோட கேப் இருக்குல்ல, அதில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து நெக்ஸ்ட் பெட்டலை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்டாக எல்லா பெட்டல்ஸையுமே ஸ்டிக் பண்ணி எடுக்கும்போது அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும். ஃப்ளவரை இப்படி ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் செப்பல்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்படி தான் அதை க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சென்டர்லையும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி சென்டரையும் லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக அட்டாச்சாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளோரல் டேப் எடுத்து அந்த தண்டையும் வந்து இப்படி ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது அழகான ஃப்ளவர்
ரெடி ஆயிடுச்சு. பேஸ் அண்ட் லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அழகா பூ செஞ்சுருக்காங்க. Thanks for watching. Bye.